ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புரூனை நாட்டுக்கு நம்ம இந்தியா பிரைம் மினிஸ்டர் வந்திருந்தாங்க இல்லையா, அந்த வீடியோவை தான் நான் ஒரு விளாக் மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஒரு சில பேர் இன்ஸ்டாகிராமில் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எப்படி நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு நாங்கள் எப்படி அங்கே போனோன்னா, இங்கே இருக்கிற ஒரு சார் வந்து எங்களுக்கு தெரியும் யூடியூப் மூலமாக. அவங்க வந்து இந்த மாதிரி புரூனையில் நம்ம இந்தியாவிலேருந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அதில் ஆர்கனைஸ் பண்ணுறதுல அவங்களும் ஒருத்தவங்க தான். ஸோ நாங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கனால எங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். இந்த மீட்டிங் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, புரூனை நாட்டில் இருக்கிற எம்பையர்ன்ற ஹோட்டலில் தான் நடந்தது. இந்த ஹோட்டல் வந்து புரூனையிலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலாங்க. ஸோ அந்த ஹோட்டலில் யார் வேணாலும் உள்ளே போய் சுற்றி பார்க்கலாமா, ஃப்ரீ தானா, வசதியானவங்க மட்டும்தான் போகணுன்னு இல்லையா, சாமானியர்களும் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி புரூனை கவர்மெண்ட் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அது கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ நாங்களுமே முதல் தடவையாக அந்த ஹோட்டலுக்கு வந்து போயிருந்தோம். ஸோ அந்த ஹோட்டல் பக்கத்துலேயே பீச்சு இந்த மாதிரிலாம் சூப்பராக இருந்தது. பின்னாடி வர்ற வீடியோவில் வந்து நீங்களும் பாருங்கள். அதெல்லாம் நான் வந்து கவர் பண்ணி தான் வந்து வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ நானும் வந்து நம்ம ஊர் ட்ரெடிஷ்னலாக வந்து சாரீ தான் வந்து கட்டிட்டு போயிருந்தேன். ஸோ என்ன தான் நம்ம வெளிநாட்டில் இருந்தாலுமே அடிக்கடி வந்து சாரீ கட்ட முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷன்கள் வரும்போது சாரீ கட்டிட்டு போனோம்னா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் மனசுக்கு. ஆதவுக்கு வந்து அன்றைக்கி ஸ்கூல் இருந்தது. அவங்க அப்பா அப்படியே ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. மதியம் 3 மணிக்கு தான் வந்து அங்கே போகிற மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா அன்றைக்கி வந்து ஒர்க்கிங் டே அப்படின்றனால காலையிலே போயிருந்தோம்னா வேலை எல்லாம் இருக்கும். ஸோ 3 மணி அப்படின்றனால கொஞ்சம் பர்மிஷன் கேட்டு அப்படியே வந்துட்டாங்க. அப்புறம் நாங்களும் வந்து கிளம்ப ஆரம்பித்தாச்சு. ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். அதாவது என்னோடய சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் குக்கிங் வீடியோ போடுவேன், அவேர்னஸ் வீடியோ, மோட்டிவேஷன் வீடியோ, சோஷியல் இஷ்யூ, சோஷியல் அவேர்னஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து கண்டினியூவாக தான் போட்டுட்ருக்கேன். ஸோ முன்னாடியெல்லாம் நான் ஏதாவது ஒரு இஷ்யூவை பற்றி பேசுகிறேன்னு வைங்களேன், ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் இந்த இஷ்யூவை பற்றி பேசுகிறீங்களே, அப்போ நீங்கள் இந்த கட்சிக்காரவங்களா, அதை பற்றி பேசுகிறீங்களே, அப்போ அந்த கட்சிக்காரவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க முன்னாடியெல்லாம். நான் அதுக்கெல்லாம் பெருசாக வந்து ரிப்ளை பண்ண மாட்டேன். இப்போ நேற்று வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இல்லையா, நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்து புரூனை நாட்டுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர் வந்து பேடாக வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதுக்கு வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நான் வந்து அரசியல் ரீதியாக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து யாருமே நினச்சிட வேண்டாம். ஏன்னா நான் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து புரூனையில் நடக்கிற எல்லா விஷயங்களையுமே வீடியோவாக தான் எடுத்து போட்டுட்ருக்கேன். ரெகுலராக வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம இந்தியாவிலேருந்து நடத்துவாங்க, கலை நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இண்டிபெண்டன்ஸ் டேயாக இருக்கட்டும், என்ன செலிப்ரேஷன்னாலும் நான் எடுத்து போடுவேன். அப்புறம் இங்கே புரூனை நாட்டிலையுமே பார்த்திங்கன்னா புரூனை மன்னரோட பிறந்த நாள் விழாலாம் வந்துச்சு. அதையுமே நாங்கள் கவர் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இந்தியா பிரைம் மினிஸ்டர் வர்றதையும் எடுத்து போடுறேன். ஏன்னா சேனல் வச்சுருக்கிறனால. மற்றபடி இந்த வீடியோனால் பெரிய எனக்கு உள்நோக்கமோ ஏதாச்சும் ஒன்று நான் பெருசாக சாதிக்கணுமோ அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அதை நான் வந்து தெளிவாக ஃபஸ்ட் டைம் வந்து சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு சில பேர் ரொம்ப மோசமாக கமெண்ட் பண்ணுறீங்க, போடின்றீங்க, வாடின்றீங்க, அவா இவா அப்படின்லாம் பேசுகிறீங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஏதோ வந்து யூடியூப்பை பார்க்குறனால தெரியுது. ஸோ கொஞ்சமாவது லேடிஸ்களுக்கும் வந்து மரியாதை கொடுங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் மாதிரி தான் நாங்களும். ஸோ ஒரு ஐடிக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு என்ன வேணாலும் ஒரு பொண்ணை வந்து பேசலாம் அப்படின்ற ஒரு மோசமான மனநிலையை மாற்றிக்கோங்க. இவ்வளோ தான் வந்து என்னால் வந்து சொல்ல முடியும். அது வந்து நீங்கள் புரிஞ்சு மாறாதது உங்களோட விருப்பம். ஸோ பேடாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 2:30 மணி போல் நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா 3 மணி அப்படின்னு சொன்னனால ஷார்ப்பாக அந்த டைமுக்கு வந்துடுவாங்களோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோண ஆரம்பித்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க பிரைம் மினிஸ்டர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு. ஏன்னா அப்போ தான் நம்ம இந்தியாவிலேருந்து டைரெக்டாக வந்து இங்கே வந்து எம்பையர் ஹோட்டலில் வந்து அவங்க ஸ்டே பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது தான் நம்ம மக்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணியிருந்தோம். நான் கூட நினச்சேன் ரொம்ப கூட்டம் வராது அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். ஏன்னா எங்களுக்கு அந்த கூப்பிட்ட ஒரு சார் சொல்லியிருந்தேன் இல்லையா, எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணவங்க, அவங்க சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் ரொம்ப லிமிட்டடான மக்கள் மட்டும்தான் கூப்பிட்ருக்காங்க, எல்லாராலையும் வர முடியாது, ஏன்னா க்ரௌடு ரொம்ப அதிகமாயிரும் அப்படின்னு. ஆனால் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கூட்டம் தான் இருந்தது. நிறைய சிஸ்டர்ஸை வந்து மீட் பண்ணேன். நாங்கள் கேபிக்கு வந்து போயிருந்தோம். எங்கன்னா கலை நிகழ்ச்சி நடந்தது கேபி ஏரியா, புரூனையில் இருக்கிற கேபி ஏரியாவில். ஸோ அங்கே போயிருக்கும்போது
ஒரு சில சிஸ்டர்ஸ்லாம் மீட் பண்ணியிருந்தேன். அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ என்னையுமே ஞாபகம் வச்சு எல்லாருமே வந்து பேசினாங்க. நானும் அவங்க கூட போய் பேசினேன். ஸோ அதிகமாக கேபி சைட்லேருந்து வந்த மாதிரி இருந்தது. பண்டாரிலேருந்து கொஞ்சம் தெரிஞ்ச சிஸ்டர்ஸுமே வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நிறைய செக்யூரிட்டி இருந்துச்சுங்க. ஒன் பை ஒன் லைனாக அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதெல்லாமே கேட்டு உள்ளே போகிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 3:30 பக்கம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நல்லா ரஷ்ஷு தான். குழந்தைங்கள வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. எப்படியும் நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணியாச்சு. நம்ம பெரியவங்க வேணால் வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் நின்றுக்கலாம். ஆனால் குழந்தைங்க வந்து இருக்க மாட்டேன்ட்டாங்க, அங்கிட்டு ஓட இங்கிட்டு ஓட அப்படின்ட்டு. ஸோ அந்த ஹோட்டல் வந்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. புருனேயில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து போய் பார்க்கலாம். பட் நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்கெல்லாம் வர முடியாது இல்லையா? அதனால தான் உங்களுக்காக நான் நல்லாவே வந்து வீடியோ எடுத்திருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறமா வந்து பாஸ்போர்ட்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க ஒரு வெரிஃபிகேஷனுக்காக. ஸோ இந்த எஸ்கலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா கீழே போகிறதான். கீழே இறங்கி போனோன்னா அங்கே வெளியில் வந்து ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதுக்கு பின்னாடி பாருங்கள், கடல் தெரியுதா வீடியோவில் உங்களுக்கு? ஸோ அந்த பீச் வியூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொன்னாங்க. முடிஞ்சால் போய் வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ஈவினிங் டைம்லாம் போனோம்னா ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அன்றைக்கி க்ரௌடு வந்து அதிகமாக இருந்தனால அதை பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க போகாத மாதிரி. ஏன்னா ரொம்ப எல்லாரும் போய் அடைஞ்சிட்டாங்கன்னா ஒரு மாதிரி ஆயிரும் அப்படின்றனால. புருனை நாட்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக இந்தியன் எம்பசி வந்து கட்டியிருக்காங்க. பழைய இந்தியன் எம்பசி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டடில் இருந்ததான். இப்போ வந்து ஓனாகவே இடம் வாங்கி வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்தியாவிலேருந்து பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு காரணம். இன்னொன்று வந்து சில கவர்மெண்ட்களோட ஒப்பந்தம் பண்ணுறதுக்காக. ஏன்னா புருனையிலேருந்து ஆயில் இந்த மாதிரியெல்லாம் இந்தியாவுக்கு வந்து சப்ளை இருக்குது பார்த்திங்களா? ஸோ அது விஷயமாக வந்து இது பண்ணுறதுக்காகவும், அப்புறம் சிங்கப்பூருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காரணங்களுக்கு போகிறதுக்காகவும் தான் ஒரு 2-3 நாள் பயணமாக வந்து வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்த உடனே ஒரு சில பேர் வந்து ஷேர் பண்ணாங்க. அதோட உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் ஒரு சில டிவி சேனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிற்கிற மக்களோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணி நல்ல வீடியோ, அதுக்கப்புறம் பேட்டி இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் அடுத்தடுத்து நான் வந்து லைவாக வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வந்து பாருங்கள்.
बच्चे गिर जाएंगे आगे, बच्चे गिर जाएंगे आगे, थोड़ा पीछे रहिए आप लोग। Hey sir, hey sir, hey sir, hey sir. ஒரு 20 நிமிஷம் நம்ம இந்திய மக்களோட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க ரூமுக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம் வீட்டுக்கு போகிறதுக்காக. அப்புறம் ஈவினிங் போல் இங்கே ப்ரூனை நாட்டில் இருக்கிற பண்டாரில் வந்து ஒரு பெரிய மசூதி இருக்குது பார்த்திங்களா, அங்கே போய் விசிட் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. பிரைம் மினிஸ்டர் அங்கே போய் மசூதி பார்க்க போகிறாங்கன்னு. ஸோ அந்த வீடியோ தான் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க.